ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வெற்றி குக்கிங் பயணம்ல ஒரு சூப்பரான கலரும் டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான க்ரீன் சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா மறுபடியும் வேறு சிக்கன் வறுவல் சாப்பிட மனசு வராது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவு புதினா, அதில் பாதி அளவு கொத்தமல்லி, 3 பச்சை மிளகா, இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது நம்ம 300 கிராம் சிக்கனை மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அதுலேயே நம்ம அரை எலுமிச்சை பழத்தை நல்லா பிழிஞ்சுக்கலாம். 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம மூடி வச்சுட்டு 2 மணி நேரம் மேரினேட் பண்ணலாம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானோடனே ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, 6 கிராம்பு, இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வதக்க ஆரம்பிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா, இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கனை இதை சேர்த்துக்கலாம். இப்போ அதுலேயே கொஞ்சோண்டு மசாலாலாம் கழுவி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் 2 மணி நேரம் ஊறினதால ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால நம்ம ரொம்ப நேரம் வதக்க தேவையில்ல. ஒரு 5 நிமிஷம் வதக்குனா போதும். பாருங்க, சிக்கனை நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு லிட் போட்டு மூடி வச்சுட்டு 25 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். இடையில அப்பப்போ திறந்து மிக்ஸ் பண்ணி விடலாம், இல்லாட்டி அடி பிடிச்சிக்கும். வாங்க இப்போ திறந்து பார்க்கலாம். திறக்கும் போதே ஸ்மெல் சூப்பராக வருது. பாருங்க, தண்ணிலாம் குறைஞ்சி சூப்பராக சிக்கன் வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம 1 ஸ்பூன் கசூரி மேத்தி தூவி விட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான க்ரீன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சிக்கன் குழம்புக்கு தொட்டுன்னு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி க்ரீன் சிக்கன் செஞ்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்த தடவை சிக்கன் வாங்கினாலும் இதேமாரி க்ரீன் சிக்கன் செஞ்சு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.